வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாத்திகம் இல்லை, சாதி இல்லை, மதம் அதுவும் இல்லை, எஜுகேஷன் அந்த மாதிரியா அதுவும் இல்லை. அப்போ எதை பற்றி தான் பேச போகிறீங்க? நாத்திகம்ன்றதை விட்டுட்டு நாம் என்னவாக இருந்து எப்படி ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் நான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறேன். அதாவது ஒரு குழந்தை, ஒரு 4-5 வயசு குழந்தைய ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 100 கேள்வி கேட்கும். அது கொஞ்சம் இன்ட்ரோவேர்ட்டாக இருக்கிற குழந்தையாக இருந்தால் அம்மா அப்பாட்ட மட்டும் கேட்கும். கொஞ்சம் துடுக்குத்தனமான குழந்தையாக இருந்ததுன்னா அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் போய் கேட்கும். அம்மாட்ட அம்மா இது என்னதுமா, அது என்னதுமா, அது ஏமா இப்படி இருக்குது, எலி என்னம்மா சாப்பிடுது, நிலா எங்கம்மா இருக்குது, நிலா ஏமா இப்படி போகுது, மாமா இது என்னது, ஆண்டி இது என்னது, அப்படி இப்படின்னு போட்டு கேள்விகள் ஒரு நாளைக்கு சுமார் 100 கேள்வி கேட்டுரும் ஒரு குழந்தை, 4லேருந்து 5 வயசு குழந்தை. அந்த குழந்தை ஒரு 35 வயசு வருஷத்துக்கு அப்புறம் 40 வயது நபராக மாறும்போது சுமார் 100 நாளைக்கு ஒரே ஒரு கேள்வி கூட கேட்குறதில்ல. ஏன்? அதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிற சப்ஜெக்ட் நாத்திகமோ ஆத்திகமோ இல்லை இந்த மதம் அந்த மதம், இந்த சாதி அந்த சாதி, ஆண் பெண், அது குறித்தெல்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப சிம்பிள். நமக்குள்ளே இருந்த அந்த கேள்வி கேட்கும் தன்மை எங்கே போச்சு? அதாவது ஒரு 4-5 வயது குழந்தையாக இருக்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி இருக்குது. பார்க்குறதெல்லாம் கேள்வி கேட்குது, எல்லாத்தையும் கேள்வி கேட்குது. உண்மையான பகுத்தறிவுவாதியாக இருக்குது. எதை கேட்டாலும் எதை பார்த்தாலும் ஏன் இது ஏன் இப்படி இருக்குது, அது என்னன்னு சொல்லு, இது என்னன்னு சொல்லு, கடலுக்கு போகிறோம் அலை அடிக்குது, அது எப்படி வந்துச்சு, ஏன் இங்கே வந்தது ஏன் திரும்ப போகுது, இங்கே இருக்க வேண்டியது தானே, அப்படின்னு ஒன்று அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்குது, பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி ஒரு முழுமையான ஒரு ரேஷ்னலிஸ்ட் அப்படின்னா, ஒரு ரேஷ்னலிஸ்ட் அப்படின்னா பகுத்தறிவாதினா என்ன அர்த்தம்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னு கேள்வி கேட்குறது. அந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த அந்த குழந்தை தான் 40 வயசு ஆணாகவோ பெண்ணாகவோ மாறினதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 100 கேள்வி கேட்ட அதே குழந்தை 35 வயது வருஷம் வளரும்போது எவல்யூஷன் எப்படி ஆகிருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 கேள்வியாவது கேட்குற அளவுக்கு அது குறைஞ்சிருந்தா பரவாயில்ல. சுத்தமாக குறைஞ்சி 100 நாளைக்கு ஒரு கேள்வி கேட்டாலே அதிசயன்ற மாதிரி ஆகிப்போகுது. நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்களே யோசிச்சு பாருங்களேன். கடந்த ஒரு 3 மாதத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து இது ஏன் இப்படி இருக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிங்களா? யோசிச்சு பாருங்களேன். நம்மில் பெரும்பாலானவர்கள், நான் டெய்லி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், பார்க்கக்கூடிய பெரும்பாலானவர்களில் சொல்கிறேன், நீங்களே உங்கள் மனசுக்கு நேர்மையாக ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். கடந்த 3 மாத காலம், அதாவது 90 நாளில் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியாது. கடைசியாக எப்போ நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னே உங்களுக்கு தெரியாது. இதுக்கு காரணம் என்ன? நம்ம சமுதாயம், நம்ம சமூகம் என்ன பண்ணுறோம்? கண்டிஷன் பண்ணுறோம். எதை கண்டிஷன் பண்ணுறோம்? கேள்வி கேட்பதை குறைப்பதற்கு எப்படின்னு கண்டிஷன் பண்ணுறோம். 5 வயசில் டெய்லி 100 கேள்வி கேட்ட பிள்ளை அப்படியே வளர அந்த கேள்வி ஒரு நாளைக்கு 100 கேள்வி 50 ஆகி 50 20 ஆகி 20 10 ஆகி கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒன்றுமே கேட்குறதில்ல அப்படின்ற இடத்துக்கு நம்ம பழக்கி வைக்கிறோம் குழந்தைய. இப்போ வீட்டில் பூஜை பண்ணுவீங்க, பண்ணோடனே அந்த குழந்தை கேட்கும், ஏமா சாமி கும்பிடணும், ஏமா மணி அடிக்கிற, ஏமா கற்பூரம் காமிக்கிற, இப்படி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ மற்ற நேரம்லாம் பதில் சொல்லக்கூடிய அம்மா என்ன சொல்லுவாங்க? சுமார் சாமியெல்லாம் அப்படிலாம் கேட்கக்கூடாது, ஒழுங்காக சாமி கும்பிடு, முடிஞ்சு போச்சா? அந்த பிள்ளைங்க என்னடா நேற்று வேறு பதில் சொல்லிகிட்டு இருந்தாங்க அம்மா, திடீர்னு ஒட்டுமொத்தமாக எதுவுமே பதில் சொல்ல மாட்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி ஏதோ இப்போ சக்கரை பொங்கல்லாம் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போயிடும். இதில் குழந்தைங்க பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு 8 வயசு 10 வயசு வேறு பார்த்திங்கன்னா அப்பா கிட்ட எல்லா பிள்ளைங்களும் செல்லமாக இருக்கும். அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி செல்லமாக இருக்கும். அம்மா கிட்ட எப்பவும் பொதுவாக கொஞ்சம் கண்டிஷன் அதிகமாக இருக்கும். அதாவது அப்பான்றவர் யாருன்னு பார்த்தோன்னா 10 வயது வரை அந்த குழந்தைக்கு ஒரு சீக்ரெட் க்ரைம் பார்ட்னர். அந்த குழந்தை அம்மாவுக்கு தெரியாமல் அம்மா எதெல்லாம் திட்டுவாங்களோ அந்த வேலைக்கெல்லாம் அப்பா ஒரு சீக்ரெட் க்ரைம் பார்ட்னராக இருப்பார். ஐஸ்கிரீம் காலையில் தானே சாப்பிட்டேன் அப்படின்னா அம்மா ஒரு முழிப்பாங்க, நேற்று தானே சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க.
அப்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் எங்கேயா போயிருக்காங்கன்னா நைஸாக எடுத்து டக்குன்னு 2 வாய் டக்குன்னு ஊட்டிட்டு உள்ளே ஓடிடலான்னு வச்சுட்டு ஓடிடுவாங்க. இப்படி சைலண்ட் பார்ட்னராகவே இருந்த அவர் அப்பா அந்த பிள்ளைக்கு 13 வயசு ஆகும்போது என்ன ஆகும், அவர் திட்ட ஆரம்பிச்சிடுவார். ஏய் 9th வந்துட்டா ஒழுங்கா படி, 10th வந்துட்டா ஒழுங்கா படி அப்படின்பார். அப்போ இந்த பிள்ளை வந்து குழம்பிடும். என்னென்னா அம்மாவை பற்றி அதுக்கு தெரியும், அம்மா எப்போவுமே திட்டுவாங்க, ஸோ அம்மாட்ட நல்ல பேர் வாங்குறது தான் வேலை அப்படின்ற மாதிரி அது பதமாக நடந்துக்க ஆரம்பிச்சிடும். அப்பாவை பற்றி தான் அது கன்ஃபியூஸ் ஆகிடும். நேற்று வேறு நம்ம கூட பார்ட்னராக தானே இந்த அவ்வளோ வேலையும் செஞ்சான் இருந்தாலும் இன்றைக்கி என்ன திடீர்னு நல்லவனா மாறிட்டு இவனும் அம்மா மாதிரியே பேசுகிறான் அப்படின்னு சொல்லி தான் அந்த குழந்தைங்க டீனேஜ் வரும்போது அப்பாவை விட்டு விலகிறதுன்ற காரணம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், டீனேஜ் வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க கொஞ்சம் அப்பாவிடம் இருந்து தள்ளி விலகி போக ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த 13 வயசுக்கு முன்னாடி வர க்ரைம் பார்ட்னராக இருந்த அப்பா இன்றைக்கி அவரும் சேர்ந்து கண்டிஷன் பண்ணுறாரு. இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே இதை ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்கிற பதில் என்ன, அது சொல்கிறான்ல செய் அப்படிங்கிறது. ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் மணி அடித்தா எந்திரிச்சு நில்லு, மணி அடித்தா உக்காரு, இந்த பாடத்தை எடுத்து படி. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு வச்சிங்களேன், நம்மக்கிட்ட இருக்கிற சிம்பிளாக ஒரே ஒரு ஆன்சர் இருக்குது. எல்லா நமக்கு பதில் தெரியாத எல்லா கேள்விக்கும் இருக்கிற ஒரே ஒரு சிம்பிள் ஆன்சர் என்ன தெரியுமா? ஒழுங்காக போய் படி. சும்மா அது என்ன இந்த இதெல்லாம் இந்த அக்கறையை படிப்பில் காட்டு, இந்த அக்கறையை படிப்பில் காட்டு. இதை எத்தனை தடவை நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க, மனசு தொட்டு சொல்லுங்கள். அப்போ என்ன ஆகுது, பள்ளிக்கூடம் செல்வது என்பது பாடம் படிப்பதற்கு அல்ல, கேள்விகள் கேட்பதை குறைப்பதற்கு. கேள்விகள் கேட்பது தவறா அப்படின்னா கேள்விகள் கேட்பது சரி. அப்போ தான் அந்தந்த குழந்தை எந்த கோணத்தில் ஒரு விஷயத்தை பார்க்குதோ அந்த கோணத்தில் இருந்து அந்த விஷயத்தை கற்றுக்க முடியும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லிக் கொடுப்பேன், எல்லோரும் ஒரே மாதிரி நல்லா கற்றுக்குங்கன்னு சொன்னால் எப்படி கற்றுக்க முடியும்? அதனால தான் ஒரு சில பிள்ளைங்க நிறைய மார்க் வாங்குது, ஒரு சில பிள்ளைங்க கம்மியான மார்க் வாங்குது. இந்த கேள்வி கேட்கறத குறைச்சி நம்ம பாடம் சொல்லிக் கொடுக்க அதுக்கப்புறம் சரி தெரிஞ்சால் தெரியுது, தெரியலனா போகுது, இப்படி ஒரு கேள்வி வந்தால் இப்படி தான் பதில் எழுதணும் அப்படின்னு அந்த புக்கில் என்ன இருக்கோ அதை எழுதியே பழகிடுறாங்க. அப்புறம் வந்தாச்சு, மார்க் வாங்கி காலேஜ் சேர்ந்தாச்சு, காலேஜ் முடிச்சாச்சு. காலேஜ் வரும்போதெல்லாம் எந்த கேள்வியும் கிடையாது, அவ்வளோதான், புக்கில் என்ன இருக்கோ அப்படியே எழுதி கொடுத்துட்டு வந்துட்டே அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக மைண்டு கண்ட்ரோல் ஆகிடும். இது முடித்து காலேஜ் போனோன்னே என்ன ஆகுது, காலேஜ்லேயும் இது கண்டினியூ ஆகுது, கொஞ்சம் ரிலாக்ஸாக கண்டினியூ ஆகுது. முடித்தோடனே வேலைக்கு போனாலும் என்ன, ஏற்கனவே இங்கே ப்ரெசிடெண்ட் இப்படி தான் இருக்குது, இந்த மாடலை பார்த்து அதே மாதிரி நீங்கள் வேலை செய்யுங்க. இந்த லெட்டர் அடிக்கணும்னா இந்த ஃபார்மேட் இந்த மாடல்லையே நீங்களும் லெட்டர் அடிங்க. புதுசாலாம் நீங்கள் லெட்டர் அடிக்கிறது கூட யோசிக்கக்கூடாது. அங்கே என்ன ஃபார்மேட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தவர் என்ன மாடலில் எழுதினாரோ அதே மாடலில் நீயும் லெட்டர் எழுது, அதே மாடலில் நீயும் பண்ணு, அதே மாதிரி ப்ராஜெக்டை நீயே பண்ணு. ஒருத்தன் புதுசாக ஒன்று யோசிக்கவே விடாமல் நம்ம கொண்டு போகும்போது இவங்க என்ன மைண்டு கண்ட்ரோல் ஆகிடுது. சரி எதுக்கு போட்டு யோசிச்சுட்டு, எப்பா போன வாட்டி என்னப்பா பண்ணாங்க காட்டு, ரைட் அதே மாதிரி அடி அனுப்பு, 3ஆந்தேதி சம்பளம் வந்துருச்சு, எல்லோரும் பைக் வாங்கிட்டான், நீ பைக் வாங்கினியா, வாங்கிட்டேன், எல்லோரும் கார் வாங்குகிறான், நீ வாங்குறியா, வாங்கிடுறேன், எல்லோரும் வீடு வாங்குகிறான், நீ வாங்குறியா, வாங்கிடுறேன். அப்புறம் வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணும், காருக்கு இஎம்ஐ கட்டணும், பைக்குக்கு இஎம்ஐ கட்டணும், அதுக்குள்ளே புள்ள பிறந்துச்சுன்னா பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அதுக்கப்புறம் இந்த கமிட்மெண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு நேரம் இருக்குமே தவிர கேள்வி கேட்குறதுக்கெல்லாம் நேரமே இல்லாமல் போயிடுது. 40 வயது வரும்போது 100 நாளைக்கு ஒரு கேள்வி கூட கேட்பதில்லை அப்படின்றது உங்களுடைய தவறு இல்லை. நான் உங்களுடைய தவறுன்னு நான் சொல்லலை, உங்களுடைய குறைபாடுன்னு சொல்லலை. கடந்த 35 ஆண்டுகளாக இதுக்கு நீங்கள் பழக்கப்பட்டிருக்கீங்க, உங்களை பழக்கப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. ஒரு யானை வந்து குட்டியாக இருக்கும்போது காலில் ஒரு சங்கிலி கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ குட்டி யானையாக இருக்கும்போது அந்த சங்கிலியை வந்து அந்த யானையால் அறுக்க முடியாது. ஆனால் அது பல முறை ட்ரை பண்ணி பார்க்கும், அறுக்க முடியலன்னு விட்டுரும். அதுக்கப்புறம் அந்த யானை பெருசாக வளர்ந்துடும். அந்த யானைக்கு அந்த சங்கிலியை தூண்டில் கூட கட்ட மாட்டாங்க, காலில் சும்மா சுற்றி விட்ருப்பாங்க, அது எங்கேயும் வெளியே போகாது. ஏன்னா அதுக்கு மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இந்த காலில் சங்கிலி இருந்தால் நம்மளால் இந்த இடத்த விட்டு நகர முடியாது, அதுக்கு தான் கட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த பாகன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட ஒழுங்காக நல்ல பேர் வாங்கினோம்னா அவன் சொன்னதெல்லாம் செஞ்சால் நல்லா சோறு போடுவான், பேசாமல் அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டு பேசாமல் இருப்போன்னு அந்த காலில் விலங்கு கட்டப்பட்ட யானை எப்படி பழக்கப்படுத்தப்பட்டதோ அதுபோல் 35 ஆண்டுகளாக நீங்கள் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கீங்க. நீங்கள் ஒரு குழந்தைகிட்ட சொல்லி பாருங்கள்,
செவுத்தில் ஒரு ஃபோட்டோவை மாட்டிட்டு பார் சாமி தான் நமக்கு இந்த வீடு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா கொஞ்சம் புத்திசாலி பிள்ளையாக இருந்தால் கேட்கும். சாமி தான் இந்த வீடு நமக்கு கொடுத்தாருன்னு சொல்கிற, அப்புறம் ஏன்ப்பா இஎம்ஐ கட்டுறோம் அப்படின்னு கேட்கும். கேட்குமா கேட்காதா? குழந்தை கேட்கும். ஆனால் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் உங்கள் மைண்ட் எப்படி கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கு? இஎம்ஐ கட்டுறோம் தெரியும், ஆனால் கடவுளோட அருள் இருந்ததுனால தான் நமக்கு இந்த வீடை வாங்க முடிஞ்சது அப்படின்னு நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிறதுக்கு உண்டான மனநிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. புரியுதா? அப்போ இந்த ஏன் 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 அப்படின்ற கேள்வி கேட்கும் தன்மை குறைஞ்சி 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 கடைசியாக கேள்வியே கேட்காத ஒரு இடத்துக்கு வந்துடும். அதனால தான் நிறைய பேருக்கு ரிட்டையர் ஆனவுடனே அடுத்தால என்ன செய்கிறதுனே தெரில. அவங்களுக்கு நிறைய பேர் ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்து என்ன செய்கிறதுனே தெரியல. டிவி பார்த்தா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே பார்க்க முடியாது, போர் அடிக்கும். புத்தகம் படிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்காது. எங்கே போகலான்னா எங்கேயும் போகிறதுக்கும் இடம் இருக்காது. என்ன பண்ணுறதுனே தெரியாமையே உட்காந்துருப்பாங்க வீட்டில். அதுக்கு அடுத்தால பிள்ளைய போட்டு அடுத்த சைக்கிளில் கொண்டாடுவாங்க, ஏய் நீ கல்யாணத்தை பண்ணு, நீ கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு. இதுதானே உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. அப்போ இந்த ஏன் அப்படின்ற கேள்வியை கேட்டு பழக ஆரம்பிங்க. நான் உங்களை நாத்திகவாதியாக மாறுங்க, சாமி கும்பிடாதீங்க, உங்கள் மதத்தை விட்டு வெளியேறுங்க அப்படின்லாம் சொல்லலை. 5 வயசு குழந்தையாக இருந்தப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்க? ஒரு க்ரியேட்டிவாக இருந்தீங்க. எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது ஒரு க்யூரியாசிட்டியோட இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குன்னு எல்லாம் யோசிச்சிங்க. அதை யோசிக்க விடாமல் இந்த சிஸ்டம் உங்களை மாற்றுச்சு. எதனால் மாற்றுச்சு? அப்படி மாற்றினா தான் நீங்கள் ஒரு நல்ல குடிமகனாக சம்பாதிச்சு வரியை கட்டுவீங்க. எல்லாம் அப்படியே ஒரே மாதிரி போகும். நீங்கள் வித்தியாசமாக கேள்வி கேட்டிங்கன்னா இவன் ஏன் இப்படி கேட்குறான், ஏதோ பிரச்சனை, நீ என்ன நாத்திக்கிறான் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நாத்திகெல்லாம் ஆக வேணாம். குறைந்தபட்சம் எல்லாவற்றையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதராக முதல்ல மாறுங்க. எதுக்குமே கேள்வியே கேட்கறது இல்லை அப்படின்னு. அதான் நான் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை கடந்த 3 மாதங்களில் எப்போது கேட்டோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோவோட என்னுடைய நோக்கம் என்னன்றது புரியும். என்னோடய நோக்கம் உங்களை நாத்திகவாதியாக மாற்றுவதோ, உங்கள் மதத்தை விட்டு வெளியேற்றுவதோலாம் கிடையாது. அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் அப்புறம் போனாலும் போங்க, போகலனாலும் அது உங்கள் இஷ்டம். ஆனால் 5 வயசு குழந்தையாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ கேள்வி கேட்டோம், நம்ம எப்படி இப்படி மாறணும், ஏன் மாறணும்னு முதல்ல யோசிங்க. சரியா? முதல்ல அந்த கேள்வி ஏன் நம்ம இப்படி மாறணும் அப்படின்னு யோசிங்க. உங்களுக்கு பல விடைகள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை நலமாக அமையும்னு நினைக்கிறேன். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.